ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிடிச்சமான ஒன்று. இதில் நீங்கள் கப்புலாக இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கப்புல் அப்படின்னு மீன் பண்ணுறது கல்யாணம் பண்ணவங்க மட்டும் கிடையாது. காதலிப்பவர்களாக இருக்கலாம், இல்லை நல்ல நட்புகளாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடையில். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நிறையா வகைப்படும். ஆனால் இன்றைக்கி நம்ம கப்புள்ஸ்க்கு இடையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள், எதுக்குடா கல்யாணம் பண்ணோம், ஏன்டா இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு, நல்லா தானே ரொம்ப உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்புறம் ஏன் இந்த நிலைமை மாறுச்சு, நமக்குள்ளே ஏன் நிறைய கான்ஃப்ளிக்ட், நிறைய பிரச்சனை, இதெல்லாம் மாறாதா, நல்ல நிம்மதியாக பழையபடி உருகி காதலிச்சு ரொம்ப உணர்வு பூர்வமான காதலை வெளிப்படுத்தி தினம் படத்தில் வர்ற மாதிரி பிஜிஎம்லாம் போட்டு லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா நிறைய சண்டைகள். இந்த சண்டைகளை எப்படி தடுப்பது? முக்கியமாக 7 ப்ரூவ்டு டிப்ஸ் ஒரு கப்புள், ஒரு சைக்காட்டிஸ்ட் சொல்லுவாங்கள்ல, கப்புள் தெரபிஸ்ட், அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு 7 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனைகள் வரவே வராது. நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். The 7 proved tips to live a happy life as a couple. கப்புளுக்குள்ளே வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவது எப்படி அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம், கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ ஹாப்பியாக, இந்த இயர் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடுச்சு. நம்ம ரொம்ப ஹாப்பியாக அடுத்த வருஷத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸைட்மெண்ட்டில் உங்கள் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம், நம்பிக்கை எனக்குள்ளே எப்போவுமே இருக்குது. எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக டெய்லி நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழ்க்கையை பார்க்கலாம், ஃபேஸ் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம எபிசோடை கேட்குறீங்க, RJ_Mano பாட்காஸ்ட்டில் இணைந்திருக்கிறீர்கள் அப்படின்றால் வெல்கம் டு RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. உங்களுக்காக 260க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ப்ளீஸ் லிசன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போயுமே சூப்பராக கரெக்டாக அட்டண்டன்ஸ் போட்டு நம்ம எபிசோட்ஸ்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை மாற்றி அமைத்து, இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் தான் வாழ்க்கையை கரெக்டாக அமைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம நண்பா நண்பிகளுக்கு, எக்ஸிஸ்டிங் ஆல் ஃபாலோவர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றியும் சந்தோஷமும் ஒரு வார்ம் வெல்கமும் கூட. ஸோ நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நிறைய நண்பா நண்பிகள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான உந்துதலை உங்கள் கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 5 ரேட்டிங்ஸும் சப்ஸ்கிரைப் ஃபாலோவும் அடங்கி இருக்குது அப்படின்றத மறந்துட வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முழுக்க இந்த பாட்காஸ்ட் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் என் இறுதி மூச்சு வரை முழுக்க ஃப்ரீயாக ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு கொடுக்க வேண்டியது நம்ம நிறைய நண்பர்கள் ரீச் அடைஞ்சு அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறது மட்டும்தான். அப்போது அதுக்கிட்ட தான் உங்களுக்காக நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். ப்ளீஸ் பண்ணுங்கள். ஆல்ரைட், நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீக் ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோட் கேட்டோம்.
இந்த வாரம் டிப்ஸ் எபிசோடில் கப்புள்ஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை திடீர்னு எடுத்த, எப்போ நீ கப்புள்ஸ்க்காக பேச ஆரம்பித்த அப்படின்னு கல்யாணமாகாதவர்கள் இல்லை இளம் வயதினர் எல்லாம் கேட்கலாம். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக நிறைய நண்பிகள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய பாட்காஸ்ட் லிசன் பண்ணுற நிறைய பேர் மேரீடு, நிறைய பேர் யங், ஸோ 50% இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் கேட்கும்போது ஆல்ரெடி கப்புளாக இருக்கவங்க, இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ இல்லை ஃபைட் வராமல் தடுக்கணும் உங்களுக்குள்ள அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எபிசோட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன பண்ணலை, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்னும் இருக்கீங்க இல்லை இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இடையிலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை நமக்கு ஒரு ஆர்டிக்கல் மூலமாக ஒரு ரியல் கப்புள் தெரபிஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், அப்படி முடியலையா என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம பார்க்கலாம். ஸோ கப்புள்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்ல. இந்த வாழ்க்கை எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை சுற்றி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, காதல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்ல. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு மேலே வரக்கூடிய அந்த காதல், அந்த அன்பு எப்போவுமே எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும் பொழுது அந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்குன்னு ஒரு ஜீவன் எப்போவுமே இயங்கிக்கிட்டு நம்ம கூட எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு காதலன், காதலி, ஒரு மனைவி இல்லை கணவன், இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிழலை நம்ம ஒரு உருவகப்படுத்தி என் கூடவே நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆமான்னு சொல்லக்கூடியவங்க தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், உண்மையான காதலை உணர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போது அந்த ஒரு உணர்வை மனசு முழுக்க சுமந்துக்கிட்டு நம்ம கூடவே நிறைய சப்போர்ட்டோட நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையை ரொம்ப அருமையாக, அழகாக, பியூட்டிஃபுல்லாக வாழக்கூடிய மனைவி இல்லை கணவன் ரொம்ப சூப்பர்ல. அந்த உறவுகள் ஆரம்பத்தில் ஆரம்பித்த மாதிரியே கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லக்கி ஃபெல்லோ நீங்கள் தான். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் இல்லாத மேரேஜஸ் கிடையாது, கான்ஃப்ளிக்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் கிடையாது. வாரத்துக்கு டெய்லி இல்லை வருஷத்துக்கு எப்போயாவது ஒரு டைம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் கான்ஃப்ளிக்ட் உருவாகும். அதனால ஒரு ஃபைட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயந்தாங்க. ஃபைட் வர்றது இங்கே தப்பு கிடையாது. ஆனால் வந்த பின்னாடி அதிலிருந்து எப்படி மீண்டு திருப்பி ஜெல்லியாக ஒட்டுறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இங்கே மாலுக்கு இல்லை ஏர்போர்ட்டுக்கு இல்லை லிஃப்ட்டுக்கு இந்த 2 கதவுகள் இருக்கும்ல, அந்த 2 கதவுகளும் சேர்ந்து இருப்பது தான் உறவுகள் மாதிரி. அந்த கதவுகள் விலகும் பொழுது திருப்பி சேராதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட யூஸே கிடையாது. அந்த லிஃப்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். அந்த கதவு எந்த கதவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கதவும் வேஸ்ட்டாக போயிடும். எப்போது திருப்பி இணைவதோ இணைதலும் பிரிதலும் இதை அப்படியே டிட்டோவாக நீங்கள் எடுத்துக்கூடாது. அதுக்காண்டி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படி சொல்ல வரல. சின்ன எக்ஸாம்பிள் தான். திருப்பி இணைகிற மாதிரி டக்குன்னு இணைஞ்சிடணும். அப்போது தான் அதோட உண்மையான வேல்யூ வரும். வாழ்க்கையில் உண்மையான வேல்யூ எங்கே இருக்குன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல காதலி யாராக இருந்தாலும், எந்த லிவிங் டுகெதராக இருக்கீங்கனாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையும் பொழுது உங்கள் வாழ்க்கையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். மனசில் அந்த கவலை இல்லை ஏக்கம், தனிமை, உறவு இல்லை ஒரு அன்பு, காதல், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கப்பெறும் பொழுது அதை பற்றின கவலைகள் அதிகமாக இருக்காது. அப்போது உங்களுக்கு எது பிடிக்குமோ வாழ்க்கையில்
அதை நீங்கள் ஈஸியாக சூப்பராக பண்ண முடியும். நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். முக்கியமாக எப்போவுமே அழகாக அன்பாக அருமையாக இருக்கக்கூடிய உறவு நம்ம கூட எந்த சுச்சுவேஷன்லையும் நம்மளை விலகாமல் நம்ம கூட இருந்து தட்டி கொடுத்து, சண்டை போடும் போது விட்டு கொடுத்து, திருப்பி நம்மளை திருத்தி மாற்றி மாற்றங்களை உருவாக்கி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு உறவுகளுக்கு ரொம்ப 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 பவர் அதிகம். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறவில் ஒரு விரிசல், எதுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னே தெரில, எதுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே தெரில, சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் இது தப்பாக நினைக்கல, பட் ஆனால் ஏதோ ஒரு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்ம விடக்கூடாது, சண்டை போடுவோம். எதுக்கு சண்டை வருதுன்னு தெரியல, ஆனால் சண்டையாக மாறிடுது. டாபிக் ஆரம்பிக்கிறது வேற எங்கேயோ, ஆனால் முடிகிறது சண்டை. நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி கதறக்கூடிய இல்லை அழக்கூடிய, மைண்ட் டார்ச்சராக இருக்கக்கூடிய, ஏன்னா நல்ல மைண்ட் இருந்தால் தான் நல்ல பாடி இருக்கும். நல்ல மைண்டே இல்லைன்னா எந்தையும் உருப்படியாகவும் பண்ண முடியாது, வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கும் போக முடியாது. அடுத்த ஸ்டேஜ்ன்றது என்ன? நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை எப்பயுமே இருக்காது, அவ்வளோதான். அப்போ அதை எப்படி சரி பண்ணுறதுங்க? இந்த மாதிரி அடிக்கடி உடையக்கூடிய கண்ணாடிகளை ஒட்டுவது எப்படி? உருக்கி திருப்பி ஒட்டிடலாமா அப்படின்னு கேட்கலாம். உருக்கின்றது அந்த உருக்குவதற்கான நெருப்பு தான் உங்களுடைய காதல், அன்பு. அதில் மட்டும்தான் அதை மாற்ற முடியுமே தவிர வேறு எதுலேயுமே மாற்ற முடியாது. நான் பெரியாள் நீ பெரியாள்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 70% ஆஃப் அன்மேரிட் கப்புள்ஸ் இல்லை மேரீட் கப்புள்ஸ் ஃபஸ்ட் இயருக்குள்ளே பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக 70%. அப்போது நம்ம ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. நமக்கு நம்ம உறவுகளுக்கு இடையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், சண்டைகள் இல்லை இருக்குன்னா, நான் மட்டும்தான் அப்படி இருக்கா, எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. அதே இது மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே, அதாவது முக்கியமாக 2 இயர்ஸ்க்குள்ளே 40% மேரேஜஸ் டிவோர்ஸில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கான். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரச்சனைகள் வருவதும் கான்ஃப்ளிக்ட் வருவதும் காமன். ஆனால் அந்த காமனான வாழ்க்கையில் எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறது, தொடர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது? ஃபஸ்ட்டு நம்பர் 1, டிரெக்ட்லி எக்ஸ்ப்ரெஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். நிறைய பேர் என்ன யோசிப்போன்னா, அப்படியே சுற்றி வளைச்சி யாரையோ கம்பேர் பண்ணி யாரோட வாழ்க்கையை உள்ளே இழுத்து என்ன சொல்ல வரேன்றதை சொல்ல முடியாமல் பொறுமை இழந்து சண்டை போடும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்குள்ளே தோணுது வெறுப்போ இல்லை எதுவாக இருந்தாலும் உடனே நீங்கள் அதுக்காக போய் கத்தணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பொலைட்டாக கரெக்டான வழியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே பாயிண்டிங் ஃபிங்கர் மூலமாக நீ இப்படி பண்ணிட்ட, நீ இது தப்பு, நான் அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளேமிங் ஹேண்டில் போனோம்னா பெரிய பிரச்சனைகள் தான் வரும். ஆனால் இப்படி ஆரம்பிக்கலான்னா, ஐ கேர் அபவுட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், ஐ நோ யூ டோன்ட் மீன் டு அப்செட் மீ, ஈவன் தோ அவங்களே அப்செட் பண்ணியிருந்தா கூட ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்ட, இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்ட, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சைடில் வச்சு ஆரம்பிக்கும் போது அந்த டாப்பிக்கே மாறும். நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் எனக்கு என்னமோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தானே. அப்போது நம்ம எப்படி அந்த கப்பலுக்கு இடையில பிரச்சனைகளை அணுகிறோம், அது மாதிரி டைரெக்டாக பேசுகிறோம் அப்படின்றதில் இருக்குது. சில டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனை ஒரு மனசில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசில் போட்டு குழப்பி அதை பெருசாக்கி எண்ணெயை ஊற்றி பெருசாக்கி கடைசியில் பிளாஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு மனசில் பட்டதை அவங்க கரெக்டான மூடில் இருக்கும் போது நம்ம மெதுவாக நான் சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக கரெக்டாக ஸ்மூத்தாக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். உண்மைதானே? ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் த பெஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன். செகண்ட் ஒன் பார்த்தா, டோன்ட் ப்ளேம் யுவர் பார்ட்னர். எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணுறது, எதுக்கெடுத்தாலும் ப்ளேம் பண்ணுறது, மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறது, கடைசியில் என்ன பிரச்சனைன்னு மறந்து மாற்றி ப்ளேம் பண்ணுறது மட்டுமே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போய் பிரச்சனை முடிவதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சில டைமு அவங்க சொல்கிறாங்களோ சொல்லலையோ, பண்ணாங்களோ பண்ணலையோ, ஆனால் டப்புன்னு பாயிண்ட் பண்ணிடுறது,
ஒரு எக்ஸாம்பிளுக்கு, யூ ஆர் கிரேசி ஃபார் திங்கிங் தேட், நீ அப்படி பண்ணது பைத்தியக்காரத்தனா அப்படின்னு சொன்னால், ஆப்போசிட்டில் இருக்கவங்க மனுஷனோட மென்டாலிட்டி யோசிச்சுக்கோங்க. ஹியூமனோட மென்டாலிட்டி எப்பவுமே டிஃபெண்டிங் மென்டாலிட்டி. நம்மளை யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா உடனே நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது நேச்சர், ஹியூமன் நேச்சர். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நானா கிரேசி, நீ தாண்டா கிரேசி, நீ தாண்டா பைத்தியக்காரன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது அதை என்ன பண்ணலான்னா, ஐ ஃபீல் அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி, நான் ஐ ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஐ ஃபீல் ஆங்க்ரி வென் ஐ எம் அலோன், யூ ஆர் அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆச்சு நீ என் கூட பேசாதப்ப, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் மேக் பண்ணும்போது நம்ம அவங்களோட ஃபீலிங்கை மதிக்கிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. செகண்டு, நம்ம ப்ளேம் பண்ணாமல் அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை தேடுறோம் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு. இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ஸ்டிக் டு ஒன் ஆர்குமெண்ட் அட் அ டைம். சில டைமிங்கில் கப்புள்ஸ் சண்டை போடும்போது ஒரு பிரச்சனையை விட்டு தாவி 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 ஒரு 10,000 பிரச்சனையை கொண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான வழியில் எடுத்து கொண்டு போனால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஊரில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், அது மாதிரி இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை சொல்லிட்டு ஒரு 50 பிரச்சனையை கொண்டு உள்ளே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்யூஷன் எதுக்குமே கிடைக்காது. சண்டை பூதாகரமாக தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. த நம்பர் 4, கம்யூனிகேஷன் இஸ் கீ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம எத்தனை டைமு ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொன்னாலும் வெறுப்பு தான் வரும். ஈவன் தோ அது உண்மையாக இருந்தால் கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்கும். எதுக்கு இதை போயிட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டு. அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? கம்யூனிகேட் பண்ணுறதுல சில பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும். இப்போ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆக்டிவ் லிசன் பண்ணணும். ஃபோன் எடுத்துணுன்றது, சைடில் எங்கேயோ பார்த்துக்கிறது, இல்லை வேறு இதையோ உங்கள் மைண்டில் யோசிச்சுட்டு அவங்கள லிசன் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, இது எல்லாமே ஆப்போசிட்டில் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், வெறுப்பை தான் கூட்டும். அதனால் ஆக்டிவ் லிசனிங் வேணும். அது மாதிரி ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறது. ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம உதடுகள் பேசாத வார்த்தைகளை கூட கண்கள் பேசிவிடும். அதை ஈஸியாக மாற்றி மாற்றி புரிஞ்சுருவாங்க. கண்களும் பேசும் பொழுது அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அது மாதிரி ரெஸ்பாண்டிங் அப்ராப்ரியேட்லி. ரெஸ்பாண்ட் பண்ணும் போதே உடனே கத்துறது, உடனே எரிச்சல் ஆகிறது, உடனே ஏதாவது பொருளை எடுத்து தூக்கி எறிகிறது, சுற்றி எறிகிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ரொம்ப பொலைட்டாக நான் அப்படி சொல்லிட்டு நம்ம சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை மெதுவாக ஆரம்பித்து, ப்ளேமிங் முன்னாடி பார்த்த மாதிரி இல்லாமல் அக்னாலேஜ் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை மெதுவாக எடுத்து சொல்லணும். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும். இந்த நம்பர் 5 பார்த்திங்கன்னா, ஸ்டே ஓப்பன் மைண்டட். ஸோ நிறைய கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இருக்கும்போது ஃபைனலாக நம்ம எந்த ஒரு ரெசல்யூஷனையும் ஒத்துக்க மாட்டோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஃபைனலாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவதை விட நம்ம ஜெயிக்கணும், நம்ம சொன்னது தான் நடக்கணும் அப்படின்ற ஈகோ மாற்றி மாற்றி வர ஆரம்பிச்சிடும். அப்போது எப்படி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை பார்க்கணுன்னா, 2 சைடும் ஒரு காயினில் உள்ள 2 சைடு மாதிரி பார்க்கணும். ஒரு சைடில் வச்சு பர்சனல் கெயின் மாதிரி நீ இப்படி பண்ணு, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாது, அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போது ஏதோ ஒரு சொல்யூஷனை நோக்கி போகிறோன்னா அந்த சொல்யூஷன் அந்த 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி பண்ணும்போது நம்ம சொல்யூஷனை நோக்கி போகிறோம் அப்படின்ற மாதிரியும் பார்ட்னரோட வியூ பாயிண்டில் நம்ம மேலே உள்ள அக்கறையும் தெரியும். அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிக்கும், கான்ஃப்ளிக்டே வராது. இந்த நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப். ஸோ பாப்புலராக ஒரு செல்ஃப் ஹெல்ப்க்கு ஒரு புக் இருக்குது, டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப். எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதிலேயே நின்று சண்டை போட்டே இருக்காதீங்க. அதிலேயே உங்களுடைய வியர்வையை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படின்னா ரொம்ப அதிலே திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எவ்ரிடே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் எப்போவுமே இந்த புக்கில் என்ன சொல்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை தவிர, அதாவது அதுவும் ஃப்யூச்சராக இருந்தால் கவலையே படாதீங்கன்னு சொல்கிறாங்க.
இன்றைக்கி இந்த நொடியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது கவலைப்பட்டு போங்க. இன்கேஸ் அது உங்களை அஃபெக்ட் பண்ணுது டைரெக்டாக, அப்படி இல்லைன்னா அதை பற்றி கேர் கூட பண்ணாதீங்க. எதையும் மனசு லெவலில் கொண்டு போகாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எடுத்துகிட்டு உடனே ஆஹோ ஓஹோன்னு கத்த வேணாம். அது எதுவுமே கரெக்டு கிடையாது அப்படின்றது தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, அஸ்யூம் யுவர் பார்ட்னர் ஹேஸ் குட் இன்டென்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகளுக்கு காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது நம்மளே டிசைட் பண்ணுறது. அவங்க இதை தான் நினச்சிருப்பாங்க சொல்லிட்டு அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறது. ஆனால் அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், அவன் மனசில் இந்த மாதிரி ஒரு இது தோணியிருக்காது அப்படின்ற மாதிரி எண்ணங்களை நமக்குள்ளே விதைக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்மளை உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம கூட இவ்வளோ தூரம் வாழ்ந்த அவங்க நம்மளை பற்றி ஏன் தப்பாக நினைக்க போகிறாங்க, இதில் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பண்ணணும். நம்ம அஷ்யூம் பண்ணுறது எல்லாமே கரெக்டு கிடையாது. நம்ம ரீஃப்ரேம் பண்ணி அதை ஒரு கை காது மூக்கெல்லாம் வச்சு அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது கண்டிப்பாக திருப்பி வெறுப்பை தான் கூட்டுமே தவிர வெறுப்பை குறைக்காது. ஸோ பாசிட்டிவாக இன்டர்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுடைய பார்ட்னர் பிஹேவியர். சில நேரங்களில் அவங்க பண்ணுறது வெறுப்பாகவும் கடுப்பாகவும் இல்லை எரிச்சலாகவும் இருந்தால் கூட ஓகே, அவனுக்கு ஏதோ எரிச்சல் இருக்குது, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அதெல்லாம் சரியாயிருவா, அவள் வேறு ஏதோ டென்ஷனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் பாசிட்டிவான வழியில் மட்டுமே எண்ணங்களை விதைக்கணும். நெகட்டிவாக விதைக்கும் போது நெகட்டிவ் தான் வரும். ஸோ அப்போ இந்த 7 ப்ராக்டிக்கல் ப்ரூவ்ட் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணி, கான்ஃப்ளிக்டே வந்தால் கூட பிரச்சனைகளே இல்லாத ஸ்மூத்தான லவ்வபிள் கப்புள்ஸாக கண்டிப்பாக நம்மளை உருவாக்கும். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இதை தவிர சில போனஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அது மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நேரடியாக பேசி சண்டை போடுறத விட உடனே ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாது. அப்போ ஒரு நோட் புக் எடுத்து மாற்றி எழுதி காமிக்கலாம், இல்லை மெசேஜிங்கில் பேசிக்கலாம். நீங்கள் அப்போ என்னென்னா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கூட நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். பேசுகிறத நம்ம அறியாமல் பேசிடுவோம். அது எது டெக்ஸ்ட் பண்ணும் போது இல்லை எழுதும் போது நம்ம யோசித்து எழுதுவோம். மைண்டு கொஞ்சம் நிதானமாகவும் மாற ஆரம்பிக்கும். அப்போ தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்களை நம்ம எமோஷனில் தூக்கி எறிஞ்சிட மாட்டோம். அப்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி, நீ டெக்ஸ்ட் பண்ணு, நான் உங்கள்கிட்ட பேசணும் சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பெரிய பெரிய பிரச்சனையை வெடிக்காமல் அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணி, சின்னதாக வந்தால் கூட டாக் பண்ணி இல்லை மெதுவாக எழுதி அதுக்கான சொல்யூஷன் நோக்கி போக முடியும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலப்பா, எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது த ரியல் தெரபிஸ்ட், கப்புள் தெரபிஸ்ட்டை மீட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட்டு. நான் அவங்க ஆர்டிக்கிளை படித்து உங்களுக்காக பேசுகிறேன். ஸோ இந்த டிஸ்க்ளைமரை நீங்கள் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐ எம் நாட் அ ரியல் கப்புள் தெரபிஸ்ட் ஆர் தெரபிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. நான் படிக்கிறது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது தான் இந்த எபிசோட். கண்டிப்பாக இந்த எபிசோடில் நீங்கள் கப்புளாக இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை இன்கேஸ் உங்களுக்கு ஃபைட்டே வரலைன்னா, ஃபைட் வராமலே வாழ்க்கையை கடப்பதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைட்டில் இருக்கீங்கன்னா ஃபைட்டை விட்டுட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடர்வதற்கு இருக்கும். ஸோ எப்போனாலும் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த எபிசோடை அப்படியே முடிச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஸோ உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய மெசேஜஸ் எதுவாக இருந்தாலும் RJMan_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். ப்ளீஸ் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளேலிஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள்லையும். நம்ம நிறையா நண்பிகள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ஹெல்ப் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் மன்னோ. ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. டேக் கேர், பை பாய். நெக்ஸ்ட் வீக் குட்டி ஸ்டோரி எபிசோடில் உங்களும் சந்திக்கிறேன். பை பாய், டேக் கேர்.
நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.